யாரையுமே நீங்க உதாசீனப்படுத்தினது இல்ல. எல்லாருமே வேணும்னு நெனச்சு நீங்க நடந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. யாரையும் மன ரீதியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும். அன்புங்கிறது இல்லாமலாம் இல்ல. அது வெளிக்காட்ட தான் தெரியல. ஆனா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில நாம ஒரு பாரமா இருக்கக்கூடாது. ஒரு உதவி செய்யணும்னு நெனச்சு தான் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஆனா, நீங்க நல்லதே செஞ்சா கூட இந்த நேரத்தில பொறுத்தவரைக்குமே, உங்கள தப்பா பார்க்கக்கூடியவங்க தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த கிரக சூழ்நிலை உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில எல்லாம் சிறப்பா இருந்தாலுமே, நீங்க தேவையில்லாத மத்தவங்க பிரச்சனையில தலையிடுறத நீங்க தவிர்க்கிறது நல்லதுங்க. நீங்க என்ன செஞ்சாலும், என்ன சொன்னாலும் உங்கள நல்லவங்கன்னு சொல்ல யாருமே கிடையாது. இந்த நேரத்தில பொறுத்தவரைக்குமே. இந்த நேரம் வீணா வம்புக்கு வரக்கூடியவங்க தான் அதிகமா இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. ஒரு சில விஷயத்தில நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில தான் இருக்கிறீங்க. உங்க பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கிறப்ப, நீங்க ஏன் மத்தவங்க விவகாரத்தில இந்த நேரம் தலையிடாம இருக்க பாருங்க. அதுதான் நல்லது. யாருக்கும் நம்பி வாக்குறுதி கொடுக்கறது வேணாங்க. அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல நீங்க இந்த நேரத்தில் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க. கவனங்கிறது இந்த நேரம் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. வீணான பழிச்சொல் இல்லாமல் கொஞ்சம் வந்து போகும். இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. வேலை விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், உடல் ஆரோக்கியம், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் இந்த நேரத்தில் நடத்திட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு பயந்துட்டு இருப்பீங்க. நல்லபடியாக எல்லாமே முடியணுமேங்கிற ஒரு அச்சம் பயங்கிறது இருந்திருக்கும். நீ அப்படி இல்லை, சிறப்பாக இருக்குது, திறமை சிறப்பாக இருக்குது, சாமர்த்தியம் கூடவே இருக்குது. இதனால் நீங்கள் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் காசு பணம் அதிகம் விரும்பினதில்லை, சுய மரியாதை தான் எப்பயுமே எதிர்பார்த்து நிற்பீங்க. எந்த வேலையை செஞ்சாலுமே திட்டங்கள் சரியாக வகுத்து ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நம்பிக்கையான நேரம் தான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்த்து அதில் வெற்றி பெற செய்யக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு தெளிவான நேரம்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சுக்குரன் 7ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ராசியை பார்க்குறாருங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். அதுவுமே உங்கள் கூட்டாளிகளோட இணைஞ்சு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கலசரஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதால குடும்பத்தில் முன்னாடி இருந்த பாதிப்பில் அமைதியாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் இல்லறம் நல்லறமாக மாறக்கூடிய நேரம். குரு தன குடும்ப ராசியை பார்க்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு தோதா பாகிஸ்தானத்துலேயும் லாபாதிபதி புதன் இருக்கிறாரு. அவர் தனித்த புதனாக இருக்கிறாரு. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஒரு சூடு பிடிக்கக்கூடிய நேரங்க இந்த நேரம். இந்த நேரத்தில் சரியாக அடுத்தடுத்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அற்புதமான வாழ்க்கை, ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய நேரம். அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்கள். இடம் பூமி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமாக வாங்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்குது. எதிர்காலத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த நேரம் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க பாருங்கள். உங்கள் முயற்சி எல்லாமே கைகூடி வரும். வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவுமே இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம். கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்குது. நிறைய நன்மை காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னா, இந்த நேரம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஏமாத்துறதுக்குனே கூட்டம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் உங்களை சுற்றி. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். கடன் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க எல்லாமே திருப்பி கொடுக்காமல் இந்த நேரம் கொஞ்சம் பின்வாங்குவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால வீட்டில் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்யோன்யம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. முன்னாடி கூட நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணை ஒன்று சொல்கிற மாதிரியும் கொஞ்சம் எதிரும் புதிரமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் அந்த விஷயத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு நல்ல மாற்றம் தான். மனசில் பொறுத்த வரைக்குமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்லானா உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் பாதிப்பு இருந்துகிட்டே இருந்தால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, இப்படி ஆரோக்கியத்தில் தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால்
குடும்பமாகவே கொஞ்சம் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே தொடர்ந்து நீங்கள் இன்னுமே தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப உழைப்பு கொடுக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா அந்த நேரம் வேலைச்சும் அதிகம் தான். ஓடி ஓடி ஓடா தாயக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே இந்த நேரம் நிறைய அனுபவம் கிடைக்கும். நிறைய பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லலாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. நேர்மையாக நடந்துக்கிட்டால் போதும். கோடி ரூபாய் வருதுன்னா கூட நேர்மை இந்த நேரம் தவறிடாதீங்க. நேர்மையாக நடந்துக்கங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ரொம்ப காலமாக நிறைய விஷயங்கள் தடையை சந்திச்சிருப்பீங்க. எதை தொடங்கினாலும் அது நல்லபடியாக முடியலேன்னு வருத்தம் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா மறுபடியும் நல்லபடியாக முடியுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இது வரைக்குமே நீங்கள் அனுபவிச்ச கஷ்டம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும். கடன் சுமை குறையும். ஜாமீன் வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். அதே மாதிரி உறவுக்காரங்க வகையில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் குழப்பம் வரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அந்தஸ்து தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். இந்த வீடு சம்மந்தமாக இந்த நேரம் நீங்கள் நிறைய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டிலையுமே நிறைய மாற்றம் செய்ய போகிறீங்க. உங்கள் குழந்தைகளோட திருமணம் வேலை இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பயப்படவே வேண்டாம். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் காதல் மலரக்கூடிய நேரம். அந்த காதல் பெற்றவங்க சம்மதத்தோடு இந்த நேரம் கல்யாணத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காதல் விவகாரம் இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் முயற்சி கொடுக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பெரும்பாலானவங்க இந்த திருமண முயற்சியில் தோல்வி அடைந்தவங்க கணவனை இழந்தவங்க மனைவி இழந்தவங்க இந்த மறுமண முயற்சிக்கு இந்த நேரம் நீங்கள் முயற்சி செய்யலாம். நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயசானவங்களாக இருந்தால் இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நல்ல மாற்றம் கொடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் கல்வி நிலையில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க. முழு கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆர்வத்தோடு செயல்பட பாருங்கள். ஏதோ தானோன்னு படிக்கிறத விட கொஞ்சம் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கல்வி நிலையிலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயம் மாணவர்கள் இந்த பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஒரு பொன்னான காலம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய வருகை இருக்கும். மங்கள நிகழ்வுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. இந்த நேரம் ஒரு சில விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் பிடிவாதத்தை நீங்கள் விட்டு கொடுக்க பாருங்கள். பல பிரச்சனைகள் இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8ல் சந்திரிக்கக்கூடிய குருவால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பத்திலே இருப்பீங்க. பின்விளைவை பற்றி யோசிக்க பாருங்கள். உங்களுக்கு அது தோதாப்பட்டால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் இது வரைக்குமே நிறைய அலைச்சல் சந்திச்சிருப்பீங்க. அந்த அலைச்சல் குறையும். நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சுப்பான்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். குரு பார்வை இருக்கிறதால போராட்டம் எல்லாமே இந்த நேரம் இல்லை. பணம் வருமானம் செய்கிற தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா போதும். தடைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே வெளியில் எப்படிடா முன்னுக்கு வராங்கங்கிற ஒரு பகை உணர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது, பெண் தெய்வ வழிபாடு உக்கிர தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யவும் மறந்துடாதீங்க. அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் நட்சத்திராதிபதி வக்கர அடைஞ்சிருக்கிறாரு. இதனால் நெருக்கடிங்கிறது இல்லை, மன போராட்டங்கிறது இல்லை. பெரிய மனுஷங்களோட தயவு எல்லாமே அந்த நேரம் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கோவில் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்கள். முதல்ல நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனை இருந்தால் முதல்ல நீங்கள் அதை செய்ய பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல விஷயந்தான். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எதிர்பாலினத்தவங்க மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்கள். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க. மனசில் நிறைய ஆசைகளை இந்த நேரம் ஏற்படுத்திக்குவீங்க. ஆசைக்கு இடம் கொடுக்காம உங்கள் தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரங்க சட்டத்துக்கு புறமா எந்த விஷயம் செஞ்சிடாதீங்க. பின்னாடி அவஸ்தைப்படுவீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு இருப்பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் சனி பகவான் வழிபாடு செய்யறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குது, திறமை சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். உடம்புல இருந்த பாதிப்பும் நீங்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கிறது இனி இல்லை.
தடப்பட்ட வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் தொழிலும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பல நன்மை காத்திருக்கக்கூடிய வாரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையிலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாட்டை செஞ்சுட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பொறுத்த வரைக்குமே புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையுங்க. அப்படி உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் எந்த புகழ்பெற்ற ஆலயம் அமைஞ்சிருக்கு, அதுவுமே உங்கள் வீட்டுக்கு அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் இன்னும் சிறப்பு தான். அதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.